Hi guys, welcome back to my channel. It's Jake Wrestling Universe. ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஜோ ஹென்ரியில் இருந்து. ஸோ ஜோ ஹென்ரி வந்து இப்போ நம்ம டபிள்யூடபிள்யூட என்எக்ஸ்டியோட சாம்பியனாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கு மேலே ஒரு டபிள்யூடபிள்யூல சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பாருங்க. ஸோ நம்ம சிஎம் பங்குக்கு இந்த ஷீல்டு பிரதர்ஸ் கூட என்னதான் வாய்க்காத்து ஆகுறாருன்னு தெரியாது. ஸோ போகிற இடங்கள்லாம் ஷீல்டு பிரதர்ஸை போட்டு வாட்டி தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ 2022 நம்ம சிஎம் பங்க் ஏஇடபிள்யூல இருந்தப்போ ஸோ அங்கே நம்ம டி நம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணாரு. ஸோ அங்கே ஒரு சில ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதேமாரி 2025 செத்ரோலன்ஸ் கூட ஒரு தரமான ஃபியூலை பார்த்தீங்கன்னா இழுத்தாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ வந்த உடனே ஸோ செத்துக்கும் சிஎம் பங்குக்கும் தான் அந்த ஒரு சில கான்ட்ரவர்சி இழுத்துட்டாங்க. ஸோ செத்து அதாவது சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூ வந்ததே வந்து செத்துக்கு பிடிக்காத மாதிரிலாம் காமிச்சாங்க. ஸோ இப்போ 2026 ஸோ ரசல்மேனியாக்கு ஒரு பெரிய மேட்ச் வந்து அதே ஷீல்டு பிரதர் கூட தான் நடக்க போகுது. ஸோ ரோமன் ரென்ஸ் கூட. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல தட்டுங்க. அடுத்ததான் சோலோ ருகா வந்து ஸோ உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சுக்கு வந்து அவங்களோட ரெஸ்லிங் கியரோ போட்டிருந்தாங்களா. ஸோ அந்த ரெஸ்லிங் கியர் முழுக்குமே வந்து நம்ம சோலோ ருகா தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து அதோட கஸ்டமைஸ் வேலை வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்களோட என்ட்ரி வர்றது வரைக்குமே கூட அதில் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ஆட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ வெல் டேலண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அந்த கஸ்டமைஸ் அது கூட ஸோ சூப்பராக பண்ணுறாங்க. இப்போதான் ரீசெண்ட் டைமில் வந்து ஜீவான்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம ரேண்டி ஆர்டனோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஸோ அதாவது எதில் அப்படின்னா ஒரு பெரிய கனவு தான். ஸோ லிஸ்ட்டாக அதாவது பெரிதும் பெரிது கேள்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதாவது நம்ம ரேண்டி ஆர்டனோட 24வது வயசில் வந்து ஸோ ரேண்டி ஆர்டன் அவருடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணி இப்போ வரைக்குமே வச்சிருக்கு. அந்த ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியல. ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூ வரலாற்றிலே யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்னா அது வந்து ரேண்டி ஆர்டன் தான். ஸோ அந்த ரெக்கார்டை வந்து ஜீவான்ஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ ஜீவான்ஸுக்கு வந்து இப்போ 22 வயசு. ஸோ ரேண்டி ஆர்டனா பீட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு இன்னும் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒருவேளை நம்ம ஜீவான்ஸ் வந்து ஸோ டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ ரேண்டி ஆர்டனோட ரெக்கார்டு வந்து உடையப்படும். ஸோ இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜீவான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பேக் ஸ்டேஜ்லேயும் சரி ஸோ டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அவர் மேலே ஒரு வேற லெவல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதுமாரி ஜீவான்ஸும் ஒரு வெல் டேலண்ட் பர்சன் தான். ஸோ மேபி நடக்கலாம். ஏன்னா இன்னும் 2 வருஷங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸோ ரேண்டி ஆர்டன் எப்போ ஜெயிச்சாரோ அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்ன கூட ஜீவான்ஸ் ஜெயிச்சா கூட ஸோ அந்த ரெக்கார்டு வந்து ஸோ ஜீவான்ஸ் வந்து வச்சுருவாரு. ஸோ அப்படி மட்டும் ஜெயிச்சாருன்னா ஸோ வேறு லெவலில் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஸோ ஜீவான்ஸோட மார்க்கெட்டிங் பீக்கில் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரீபெல்லாவும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ பெல்லா டீம்ஸும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து ப்ரீபெல்லா வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ சடனாக வந்து அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும். ஸோ பெல்லா டீம்ஸ் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னாலே வந்து வீட்டில் சும்மாலாம் இருக்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு ஃபேன் மூமெண்ட்ஸை வந்து ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரோமர் அப்டேட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஸோ ப்ரீபெல்லாவோட ஒரு லாஸ்ட்டு ரன்னாக இருக்கலாம். ஸோ அதுக்குன்னு இந்த வருஷத்தோடலாம் பேர மாட்டாங்க. ஸோ இப்போ வந்துருக்கிற ரன் அவங்களுடைய கடைசி ரன். ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்குமே ஸோ ஒரு 3 வருஷம் வரைக்கும் மேபி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க டேரெக்டாக வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் டூருக்குள்ள வந்து ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ப்ரீபெல்லா ஸோ அவங்களோட கடைசி ரன்னுக்குள்ளே இருக்கிறது மாதிரி தான் சுட்டேஷன் இருக்குது. ஸோ அடுத்தது அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து ராயல் ரம்பிளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருந்தாரு. அதாவது அவர் வந்து இதுக்கு முன்னே ஏடபிள்யூல வேலை பார்த்தாரு. ஸோ இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பவர் ரெஸ்லராக வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அதாவது இவரோட முன்னாள் முதலாளி டோனிகான் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஸோ பவர் ஹவுஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ லிட்டரலாக வந்து ஸோ அவர் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அடுத்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஸோ அவருக்கு வாழ்த்து தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லிட்டரலாக அவரை வந்து மிரக்கேற்றி விட்டுருக்காரு. ஸோ பவர் ஹவுஸை பற்றி தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது அவர் வந்து ஸோ ஃபார்மர் டிஎன்டியோட ஒரு சாம்பியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஇடபிள்யூட ஒன் ஆஃப் த சாம்பியனாகவும் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபார்மர் வேர்ல்டு ட்ரையோஸ் சாம்பியனாகவும் அவர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அவர் எங்கே போனாலும் ஸோ அவருக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ டோனிகான் வந்து வாழ்த்திருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை பற்றியுமே டோனிகான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்டரலாக வந்து ஸோ அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸோ ஏடபிள்யூல ஒர்க் பண்ணல, பட் நாங்கள் சில ப்ரொமோஷன்ஸுகளுக்கு ஸோ நாங்கள் ஏஜே ஸ்டைல்ஸை வந்து கூட இருந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு நல்ல பெருமையாக ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்து என்ன சொல்கிறது, ஸோ அவர் ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுல, ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் வந்து மேபி நாளைக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இப்போ ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு போஸ்ட்காஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு அதில் வந்து ஸோ நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டீசரை வந்து இன்னைக்கு ஸோ சோசியல் மீடியாவில் வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஸோ ராயல் ரூமில் உங்களோட ஃபைனல் WWE மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ அதில் உங்களோட ரிங் கியர் உங்கள் க்ளவுஸை கலத்தி வந்து நீங்கள் ரிங்கு கீழே வைக்கிறப்போ ஸோ அதை சடன்லி வைக்காமல் வந்து எடுத்து உங்கள் கையில் திரும்பவும் போட்டுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கான ஒரு அர்த்தம் என்ன? ஸோ இதை வச்சு ஸோ நீங்கள் திரும்ப வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பட் அதுக்கான ஏஜே ஸ்டைல்ஸுக்கான பதில் வந்து தெரிய வரல. ஸோ காரணம் என்னென்னா அது வெறும் டீசர் தான். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ஃபுல்லாக வந்து ஸோ மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ அதுக்கான விளக்கமாக நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஸோ தெரிய வரும். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேன்ஸ்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் ஸ்டெஃப்னி மெக்மேனுக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை ஏஜே கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது இனிதான் தெரியும். ஸோ அவர் எதுக்காக அந்த க்ளவுஸை கலத்தி வைக்காமல் அவர் சடன்லி வந்து அந்த க்ளவுஸை போட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் திரும்பவும் வந்து ரெசல்ட் பண்ணுவாரா, ஆனால் அது WWE இருக்காது, இல்லைன்னா வேறு எதுவும் கம்பெனிக்கு போவாரா, ஸோ இல்லைன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நாளைக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ரூமராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் ஸோ ஏடபிள்யூ கூட ஒரு சில கான்வர்சேஷனில் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் நம்ம ஏடபிள்யூ வந்து ஸோ நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை ஸோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதனால மேபி ஸோ நாளைக்கு இறந்த பதில் தெரியுமா? ஸோ இதை தொடர்ந்து வந்து ஸோ அவர் வந்து ஏடபிள்யூக்கு போவார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கூட தெரிய வருது. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட ஸோ ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு யாராலையும் கணிக்க முடியல. ஸோ ஒன்று அவர் WWE பேக் ஸ்டேஜில் ஏதாவது ஒர்க் பண்ணார். ஸோ அப்படி இல்லைன்னா WWE மொத்தமாக கூட போயிடுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏடபிள்யூவில் கூட அவரோட இன்னொரு ரிட்டைர்மெண்ட் டூர் அங்கேயும் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி சில விஷயங்கள் போகுது. பட் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததான் இந்த பவர் ஹவுஸ் வந்து இப்போ WWE வந்துட்டார். ஸோ இவர் வந்து இதுக்கு மேலே WWE ஸோ எந்த ராஸ்டரில் வந்து இருப்பார்? ஸோ ராயில் இருப்பாரா, ஸ்மாக்டவுனில் இருப்பாரா, இல்லைன்னா NXTல இருப்பாரான்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஸ்மாக்டவுனில் உள்ள ஒரு ராஸ்டராக தான் வந்து இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நடந்த ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான ரெசல்மனியா 42க்கான ஸோ அந்த மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் வந்து நடந்திருந்தில்ல, ஸோ அந்த ரா செக்மெண்ட்டு ஸோ அதுக்கான விவோ சீட்ஸ் எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லிட்டரலாக வந்து சோஷியல் மீடியாஸில் ஸோ கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மொத்த சோஷியல் மீடியா, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குள்ள செக்மெண்ட் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்கு, ஸோ இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டிருப்பாங்களா. ஸோ மொத்த சோஷியல் மீடியாவையும் மொத்தமாக கூட்டி கிட்டத்தட்ட 15 மணி நேரத்தில் ஸோ 42 மில்லியன் வியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் ஸோ மக்கள் எல்லாரும் சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ரெசல்மனியா 42 மேட்சுக்காக ஸோ எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ டேவ் மில்சர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது நம்ம வந்து இந்த ராயல் ரூமல் மேட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம். ஸோ பிராக் லெஸ்னருக்கு ஸோ மேபி ரெசல்மனியா 42ல் ஒபாஃபெமி கூட ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம்ல. ஸோ மேபி அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது 100% வந்து இது நடக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ காரணம் என்னன்னா பிராக் லெஸ்னருக்கு மேபி வேறு ஏதாவது பிளான் இருக்கலாம், அல்லது அது ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர். ஸோ அவருக்கு எல்லாம் தெரியும். ஓவரால் வந்து ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ WWE வந்து பிராக் லெஸ்னர் இருக்காங்க அந்த மேட்சை வந்து ஸோ பொத்தி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு குழப்பமான சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வேறு மேட்சஸ்க்காக பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ ஒபாஃபெமி கூட தான் 100% மேட்ச் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. மேபி அது சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.